ஃப்ரெண்ட்ஸ், மிக சுவையான மிளகாய் பஜ்ஜி அருமையாக ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நம் சுவையான மிளகாய் பஜ்ஜி செய்வதற்கு குறுக்கே கீறி எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம் மிளகாயை காம்புடனே குறுக்கே கீறி எடுத்து விடலாம். இப்பொழுதுதான் பஜ்ஜி மாவில் முக்கி போடுவதற்கு சரியாக இருக்கும். அனைத்து மிளகாயும் குறுக்கே கீறி எடுத்து விடலாம். இந்த அளவு குறுக்கே கீறிய பின் பஜ்ஜி மாவு ரெடி செய்து விடலாம். பஜ்ஜி மாவு ரெடி செய்வதற்கு 1 கப் கடலை மாவை எடுத்து விடலாம். 1 கப் கடலை மாவுடன் 1/4 கப் அரிசி மாவு சேர்த்து விடலாம். தனி வத்தல் பொடி 1 ஸ்பூன் சேர்த்து விடலாம். சிறிதளவு ஆப்ப சோடா சேர்த்து விடலாம். ஆப்ப சோடா சிறிதளவு சேர்த்தால்தான் பஜ்ஜி நன்றாக எழும்பி வரும். பெருங்காயத்தூள் சிறிதளவு சேர்த்து விடலாம். கடலை மாவில் வாய்வு தன்மை இருப்பதால் பெருங்காயத்தூள் சேர்த்து விடலாம். தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்து விடலாம். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இவை அனைத்தையும் ஒரு முறை மிக்ஸ் செய்து சிறிதளவு ஃபுட் கலர் சேர்த்து விடலாம். நம் ஃபுட் கலர் சிறிது சேர்த்தால்தான் கடைகளில் கிடைக்கும் மிளகாய் பஜ்ஜி போலவே அருமையாக வரும். சிறிதளவு ஃபுட் கலர் சேர்த்தால் சரியாக வரும். ஃபுட் கலர் சேர்த்து ஒரு முறை மிக்ஸ் செய்த பின் தண்ணீர் சேர்த்து கரைத்து விடலாம். நாம் தண்ணீர் சிறிது சிறிதாக சேர்த்து கெட்டியாக கரைத்து எடுத்து விடலாம். இந்த அளவு மாவை கரைத்தோம் என்றால் பஜ்ஜி போடுவதற்கு சரியான பதமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் சூடானதும் பஜ்ஜியை போட்டு விடலாம். பஜ்ஜி மாவில் நன்றாக கோட் செய்து எண்ணெயில் போட்டு விடலாம். நாம் காம்புடன் இருந்தால்தான் மாவில் முக்குவதற்கு சரியாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், பஜ்ஜியை மீடியம் ஃப்ளேமிலே வேக வைத்து எடுத்து விடலாம். 2 பக்கமும் மொறுமொறுப்பாக வெந்து வரவும் எடுத்து விடலாம். இந்த அளவு நன்றாக வெந்து வரவும் எடுத்து விடலாம். அனைத்து பஜ்ஜியும் பொரித்து எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் முழு பஜ்ஜியாக போடுவதை விட குறுக்கே கீறி போட்டால்தான் பஜ்ஜி மாவு நன்றாக மிக்ஸ் ஆகி வரும். நன்றாக 2 பக்கமும் வேக வைத்தால்தான் மொறுமொறுப்பாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், மழை நேரங்களில் ஈவினிங் ஸ்நாக்ஸாக செய்து கொடுத்தால் வீட்டில் உள்ள அனைவரும் விரும்பி சாப்பிடுவார்கள். ஃப்ரெண்ட்ஸ், மிக சுவையான மிளகாய் பஜ்ஜி அருமையாக ரெடி. நாம் இதே முறையில் செய்தோம் என்றால் கொடைக்கானலில் ரோட்டு கடைகளில் கிடைக்கும் மிளகாய் பஜ்ஜி போலவே அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுவையான மிளகாய் பஜ்ஜியுடன் தேங்காய் சட்னி வைத்து பரிமாறினோம் என்றால் மிக சுவையாக இருக்கும். கடலை மாவு மிளகாய் இருந்தால் 10 நிமிடத்தில் இந்த சுவையான பஜ்ஜியை செய்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீட்டிற்கு விருந்தினர்கள் வந்தால் 10 நிமிடத்தில் இந்த பஜ்ஜியை செய்து கொடுத்து விடலாம். நாம் வீட்டிலே செய்வதால் மிக ஹெல்த்தியாகவும் இருக்கும். அனைவருக்கும் பிடித்த இந்த மிளகாய் பஜ்ஜியை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.